ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா கேக்கான ஐசிங் சுகர். அது பண்ணுறதுக்கு 1 கப் சுகரை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணணும். அந்த பவுட்ரு பண்ண சுகரை தொட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ அது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக கிடைக்காது மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது. அதனால் நல்லா மாவு ஜல்லடையில் போட்டு இருந்துட்டு ஜலிக்கணும். அதோட டெக்ஸ்சர் மிக்ஸி ஜாரில் சுற்றி ஒட்டியிருக்க மாவு எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா எப்படி நைஸாக இருக்குமோ அந்தளவுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு ஜல்லடையில் வச்சு சலிச்சுட்டு இந்த மீதி இருக்க பவுடரை நான் கேக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ இந்த மாவு ஜல்லடையில் ஜலிச்ச மாவு எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கணும். இப்போவும் கையில் நரன்னு நம்ம தட்டுப்பட்டுச்சுன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால் நான் டீ வடிகட்டுற அலசலில் வச்சு வந்துட்டு நான் சலிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்துருச்சு. இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த பவுட்ரு வந்துட்டு 100 கிராமே வந்துட்டு 1 கேஜி சுகருக்கான ரேட் வரும். வீட்டில் பண்ணுறது காஸ்ட் எஃபிஷியன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது மூலயமா சலிச்சு எடுத்துக்கிட்ட சுகர் நல்ல பவுடராக கிடச்சிது. இதை வச்சு தான் நான் கேக்கு க்ரீம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.